ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி சங்குப்பூக்கு நம்ம யூபிவிசி பைப்பை பயன்படுத்தி எப்படி ஃப்ளவர் என்ட்ரன்ஸ் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். 6 அடி ஹைட்டுக்கு 4 யூபிவிசி பைப் எடுத்துக்கோங்க. 3 கார்னர் 4 எடுத்துக்கோங்க. எல் ஷேப் பைப்பு 4 எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரன்ஸில் எந்த பகுதியில் வைக்கணுமோ அந்த பகுதியில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டுக்கம்பி வச்சு நான் இப்போது பாக்ஸ் டைப்பில் கட்டுறேன். ஹோல்ஸ் போட்டு கட்டலை. ஏன்னா காய்கறி செடிகளுக்கு வந்து கொஞ்சம் புடலங்காய், பீர்க்கங்காய் அதெல்லாம் வந்து வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஹோல்ஸ் போட்டு கட்டினா தான் டைட்டாக நிற்கும். இது வந்து சங்குப்பூக்கு நம்ம வந்து பந்தல் என்ட்ரன்ஸ் அமைக்கிறதுனால, பந்தல் போடுறதுனால வெயிட் அதிகம் இருக்காது. ஸோ அதனால் கட்டுக்கம்பி வச்சு ஹோல்ஸ் போடாமையே நார்மலாக 4 பக்கமும் பாக்ஸ் டைப்பில் வர்ற மாதிரி நல்லா பின்னி எடுத்துக்கிட்டேன். பின்னி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பில் நம்ம நல்லா பின்னி எடுக்கணும். பின்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கொடி படர்ந்து வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா என்ட்ரன்ஸ் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இப்போ பார்த்தது வந்து சைட் வியூ. இது வந்து மேலே நம்ம டாப்பில் பந்தல் மேல் பகுதியில் பின்னுனது. உங்களுக்கு கிட்ட காட்டும்போது தெரியும் எந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் பின்னியிருக்கேன் அப்படின்றத. இதே மெத்தடில் நீங்களும் பின்னினீங்கன்னா உங்களுக்கு கொடி படரும் போது, இப்போது சங்குப்பூ வந்து ஒரு வாட்டர் கேனில் வந்து விதை போட்டு வளர்த்து வச்சுருக்கேன் கொடி படறதுக்காக. இப்போது நம்ம ஒரு கால் வந்து அந்த பந்தலில் உள்ள ஒரு கால் மட்டும் அந்த வாட்டர் கேனில் ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா 3 பகுதியிலையும் வால் இருக்கிறதுனால நல்லா கிளாம்ப் போட்டு அடித்து வச்சுருக்கோம். ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஐடியா பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் ஹோல்ஸ் போட்டு நல்லா கம்பி வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டோன்னா ஆடாது, அசையாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சைடில் நல்லா கொடி படர்ந்து வர்றதுக்காக அந்த நம்ம மேலேருந்து கீழே வந்து சைடில் பின்னும்போது ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக இந்த பைப்புள்ள வந்து கம்பியை விட்டு சைடில் 2 சைட்லேயும் நல்லா டைட்டாக கட்டிடணும். கட்டிட்டு நம்ம மேலேருந்து கீழே பின்னுறோம்ல, அந்த பின்னுறது வந்து இந்த பைப்பில் மேல் உள்ள பைப்பில் பந்தலில் மேல் உள்ள பைப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த சைடில் கட்டியிருக்க பைப்லையும் கனெக்ட் பண்ணி டைட்டாக கட்டிட்டேன்னா நல்லா பந்தல் வந்து சைடில் படர்ந்து வர்ற அந்த பந்தல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 வாட்டர் கேனில் சங்குப்பூ விதை போட்டு நல்லா கொடி படர்ந்துருக்கு. இப்போ இந்த கொடியை வந்து சைடில் அப்படியே படர விடணும். சைடில் ஃபுல்லாக படர விட்டு மேலே டாப்லையும் நல்லா படர விட்டுட்டு அந்த பக்கம் சைட்லேயும் நல்லா கம்பி கட்டிட்டு அந்த பக்கம் இறங்கும்போது அந்த பக்கம் சைடும் அப்படியே நீங்கள் நல்லா படர விட்டிங்கன்னா பார்க்கும்போது சங்குப்பூ என்ட்ரன்ஸ், ஃப்ளவர் என்ட்ரன்ஸ் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்கும்போது. ஆஃப்டர் நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபுல் வீடியோ தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.